Hello friends, வணக்கம். Welcome to Books in Tamil. இன்னைக்கு நாம Books in Tamilல பார்க்க போற புத்தகம் The Power of Your Subconscious Mind. தமிழ்ல சொல்லணும்னா உங்கள் ஆழ் மனதின் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த புத்தகத்திலையும் இவர் சொல்ல வந்திருக்கிற கருத்து என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய ஆழ்மனம் தயாராக இல்லையோ, அது உங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும், உங்க கை கெட்டுற தூரத்துல இருந்தாலும் அதை உங்களால அடைய முடியாது அப்படிங்கிறதுதான். ஸோ உங்கள் ஆழ் மனதின் சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி இருக்கும், அந்த அளவுக்கு தான் உங்கள் மனதின் மகிழ்ச்சி இருக்கும், மன நிறைவும் இருக்கும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. செல்வங்கள்னு சொல்லும்போது பணம் மட்டும் இல்லை, நல்ல உறவுகள், அமைதியான வாழ்க்கை, தேவைப்படுற படிப்பு அல்லது மனக்குழப்பத்துக்கான விடை, மன நிம்மதி, அடைய நினைக்கிற அதிகாரம், பதவி, எல்லாமே சேர்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. ஆனால் அதை சில பேர் மட்டும் அடைஞ்சிடுறாங்க, அனுபவிக்கிறாங்க, சில பேரால் அடைய முடியறதில்ல. ஆசை இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியறதில்ல. ஸோ எந்த மாதிரி ஆட்கள் அதை அடைஞ்சு அனுபவிக்கிறாங்க, எந்த மாதிரி ஆட்கள் அதை அடைய முடியறதில்ல அப்படின்னு பார்த்தா, நல்லவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடச்சிரும், இல்லை கெட்டவனாக இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லவர்களும் இதையெல்லாம் அனுபவித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு சமூகத்திற்கு ஒரு உதவாத தீங்கான எண்ணம் கொண்ட மனிதர்களையும் இதையெல்லாம் அனுபவித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எது இதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி அப்படின்னு கேட்டால், நம்ம ஆத்தர் சொல்கிறது அதுதான் நம்மளுடைய ஆழ்மனதின் சக்தி அப்படிங்கிறார். அது என்னங்க ஆழ்மனம், அதோட சக்தினா என்ன, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதை பற்றின விளக்கம் தான் இந்த புத்தகம் பூராவும் இருக்குது. இது என்னங்க சாமியாருங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான தர்க்கபூர்வமான விளக்கத்தை தான் இந்த புத்தகம் முழுவதும் ஆத்தர் கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் எதை நம்புகிறோமோ அதுவாகவே நாம் ஆயிடுவோம் அப்படிங்கிறார். இப்போ நான் ஒரு நோயாளி, எனக்கு சக்தியே கிடையாது, எனக்கு நன்னம்பிக்கை கிடையாது, நான் ஒரு புதிய விஷயங்களை முயற்சி பண்ணால் அது தோல்வியில் தான் போய் முடியும், நான் அவமானம்தான் படுவேன், எனக்கு எந்த திறமையும் இல்லை, நான் ஒரு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு நான் திரும்ப 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 நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுவே தான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி? ஏன்னா நம்மளுடைய விழிப்பு நிலை மனம் உருவாக்கக்கூடிய இந்த எண்ணங்களை நம்மளுடைய ஆழ்மனம் எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம விழிப்பு நிலையில் என்ன மாதிரியான எண்ணங்களை வளர்த்துக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆழ்மனதில் போய் ஆழமாக பதியுது. இந்த ஆழ்மனம் தான், இந்த ஆழ்மன பதிவுகள் தான் நம்மளுடைய கேரக்டர், நம்மளோட பர்சனாலிட்டி எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அது என்னங்க விழிப்பு நிலை மனம், ஆழ்மனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பற்றி தர்க்கபூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக யோசித்து நம்ம ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை மனம். அந்த எண்ணங்கள் நாம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நாம் ஏற்படுத்திக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளுடைய ஆழ்மனதில் போய் பதியுது அப்படிங்கிறாரு ஆத்தர். இதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருன்னா, இப்போ நம்மளோட வாழ்க்கை ஒரு கப்பல் அப்படின்னா, அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமி, கட்டளைகளை வழங்கக்கூடிய அந்த மாலுமி நமது விழிப்பு நிலை மனம். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய அந்த என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அது நம்மளுடைய ஆழ்மனம். ஸோ இந்த மாலுமி தான் வெளியில் இருந்து உலகத்தை பார்த்து, கடலை பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியான கட்டளைகளை வழங்குறாங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அந்த மாலுமி சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க. இந்த மாலுமி தவறான கட்டளைகளை வழங்கினாலும் அவங்க அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கிட்டு கப்பலை தவறான திசையில் செலுத்தி பாறையில் கொண்டு போய் இடிச்சிருவாங்க, இல்லை இன்னொரு கப்பலில் கொண்டு போய் இடித்து ஆபத்தை விளைவிச்சிருவாங்க. இதுதான் நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் நடக்குது. நாம் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பற்றி பலவிதமான எண்ணங்கள் நம்மளுக்கு ஏற்படுது இல்லையா, பலவிதமான தர்க்கபூர்வமான எண்ணங்களை நாம் வளர்த்துக்கிறோம். இந்த எண்ணங்களை எப்பொழுதுமே நம்மளுடைய ஆழ்மனம் ஈவ்ஸ்ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அது நம்மளோட ஆழ்மனதில் போய் ஆழமாக பதிஞ்சிடுறதுனால நாம் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த ஆழ்மனம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்பொழுது நம்மளை நெகட்டிவாக திசை திருப்புது. நாம் எப்போவுமே பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தால் அந்த ஆழ்மனம் நம்மளை பாசிட்டிவாக திசை திருப்புது அப்படிங்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போக வேண்டியிருக்கு. அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி
நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஐயோ இந்த இன்டர்வியூவில் போய் நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலையே, எனக்கு சரியாக பேச வராது, என்னால் தன்னம்பிக்கையோடு பேச முடியாது, கோர்வையாக பேச வராது, இங்கிலீஷ் பேச வராது, டக்குன்னு அவங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு மறந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு அவமானம் ஆகிடுமே, அசிங்கம் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் விழிப்பு நிலையில் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய ஆழ் மனதில் போய் நல்லா பதிஞ்சிரும். ஸோ நீங்கள் அந்த ஆக்சுவலாக இன்டர்வியூவில் போய் நீங்கள் உட்காரும் பொழுது இந்த ஆழ்மனத்தின் எண்ணங்கள் செயல்பட தொடங்கும். ஏன்னா அப்போ உங்களோட விழிப்பு மனம் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஆழ்மனம் செயல்பட தொடங்கி நீங்கள் என்ன கட்டளைகளை வழங்கியிருக்கீங்களோ அதை இப்போ செயல்படுத்தும். உங்களுக்கு உடம்பு வேர்க்கும், பதட்டமாக இருக்கும், மறந்து போகும், நீங்கள் சொதப்புவீங்க, கோர்வையாக பேச வராது. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறாரு ஆத்தர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் அந்த இன்டர்வியூவில் போய் நல்லா தான் பேசுவேன், நான் சரியாக தான் பேசுவேன், கோர்வையாக தான் பேசுவேன், இப்படியெல்லாம் பேசுவேன், இந்த மாதிரி சொல்லுவேன், இவங்க இந்த கேள்வி கேட்டால் நான் இப்படி பதில் சொல்லுவேன், எனக்கு தெரியாத விஷயங்களை நான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன், இப்படி கையாளுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு காட்சிப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அதையும் அந்த ஆழ்மனம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரிஜினலாக அந்த இன்டர்வியூ ஹாலில் போய் உட்காரும் பொழுது அந்த ஆழ்மனம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தோட கருத்தே. இவ்வளோ தான். இதை இன்னும் விளக்கமாக இந்த புத்தகம் முழுவதும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் மூலமாக நாமும் இதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமான, நரம்பியல் பூர்வமான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்டல் லோப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்டல் லோபில் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் அல்லது விழிப்பு நிலை மனம். இந்த எண்ணங்கள் சிலது உங்களுக்கு ஏற்பட்ட உடனே உங்களுடைய பின்மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரெயின் ஸ்டெம், நடுமூளைன்னு சொல்லக்கூடிய சிறுமூளைன்னு சொல்லக்கூடிய செரிபெல்லம், இது எல்லாமே அந்த கட்டளைகளை ஏற்றுக்கிட்டு உடனே செயல்பட ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நம்மளுடைய மரபணுவினுடைய எக்ஸ்பிரஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இந்த மரபணு எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கூட மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இது பயாலஜி படித்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக அதை சொல்கிறேனே. இப்போ நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள ஒரு ஊறுகாயவோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவையோ நினச்சிக்கோங்க. என்ன நடக்குது? உங்கள் வாயில் உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்ட உடனே அந்த எண்ணம் கட்டளையாக மாறி உங்களுடைய வாய்க்கு அது போகுது. இப்போ என் முன்னாடி ஊறுகாயும் இல்லை, எனக்கு பிடிச்ச உணவும் இல்லை, இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸை அது ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த மரபணுக்கள் ஆக்டிவேட் செய்யப்பட்டு அது அதனுடைய வேலையை செய்து அங்கே நிகழ வேண்டிய ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் உமிழ்நீர். ஸோ அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது நம்ம வாயில் சுரக்கிறதுக்கு பின்னாடி பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்மளுடைய மரபணுக்கள்லேருந்து கட்டளை வர வேண்டியிருக்கு. ஸோ உங்கள் மரபணுக்கள் பார்த்திங்கன்னா உடனே அந்த உங்களுடைய எண்ணங்களின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்படுது. இதை வந்து ஜெனட்டிக்ஸில் எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புது ஏரியா ஆஃப் ஸ்டடி. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் எனக்கு வந்து சரியாக வராது, என்னால் பேச முடியாது, கோர்வையாக இருக்காது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு தன்னம்பிக்கை இல்லை, நான் அவமானப்பட்டுருவேன், அசிங்கமாயிடும், வாய் உலர்ந்து போகும்லாம் நீங்கள் கட்டளைகளை வழங்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களுடைய உடல் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட தொடங்குது, அந்த கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட தொடங்குது. இதுதான் ஆழ்மனம், இதுதான் விழிப்பு நிலை மனம். அந்த கட்டளைகளை நீங்கள் கான்ஷியஸாக யோசிக்கிறீங்கள, அது உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் கான்ஷியஸாக யோசிக்காத சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கும் பொழுதும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடலும் உங்களுடைய பர்சனாலிட்டியும் மாறி போகுது இல்லையா. அந்த தன்மை தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களை ஒரு தோட்டக்காரன் மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் விதைகள். நீங்கள் எந்த மாதிரி விதைகளை தூவுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆழ்மனதில் போய் ஆழமாக பதிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செயல்பாடுகள், உங்களோட பர்சனாலிட்டிஸ், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய பொட்டென்ஷியல் சொல்லுவோம் இல்லையா, சக்தி எல்லாமே மாறி போகும் அப்படிங்கிறார். நீங்கள் நல்ல எண்ணங்களை தூவிட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை தூவினீங்கன்னா அந்த ஒரிஜினலான சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களால் அந்த சந்தர்ப்பத்தை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும். நீங்கள் பிரச்சனை தான் வரும், அவமானம் தான் வரும், எனக்கு சங்கடம் தான் வரும்னு நினச்சிங்கன்னா அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அதுவே தான் வரும் அப்படிங்கிறாரு ஆத்தர்.
அப்போ நீங்கள் எதை அடைய ஆசைப்பட்டாலும் எதை அனுபவிக்க ஆசைப்பட்டாலும் அதுக்கு உங்களுடைய ஆழ் மனதை முதல்ல தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவரோட கருத்து. எப்படி தயார்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை அடைய நினைக்கிறீங்களோ எதை அடைய ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது முழுமையாக உங்களுடைய மனதுக்குள்ளே காட்சிப்படுத்தணும். ஸோ அதை நீங்கள் திரும்ப 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 காட்சிப்படுத்தி நீங்கள் எதை அடைய நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமான விஷயங்களை பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க 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 அது உங்களுடைய ஆழ் மனதில் போய் பதியும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ அதே உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க. நான் இன்டர்வியூக்கு போகும்போது நல்லா தான் பண்ணுவேன், எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக பேசுவேன், எனக்கு கோர்வையாக பேச வரும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை உங்கள் மனதுக்குள்ளே ஒரு முழுமையான காட்சியாக நீங்கள் ஓட்டி பாருங்க அப்படிங்கிறார். ஸோ ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறது மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் நீங்கள் அதிலிருந்து தான் வந்து ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்படியே அந்த காட்சிகள் உங்கள் மனதுக்குள்ளே விரியணும். நீங்கள் போய் உக்காந்துருக்கீங்க, நீங்கள் இப்போ தன்னம்பிக்கையோடு உக்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நாக்கெல்லாம் ஒன்றும் வளரல, நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையோட உத்வேகத்தோடு அங்கே போய் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பேரை கூப்பிடுறாங்க, நீங்கள் அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போன உடனே நல்லா தன்னம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக எல்லாரோடையும் கை குலுக்குறீங்க, உங்கள் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க, நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை நம்பிக்கையோடு அறிமுகப்படுத்திக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதுக்குள்ளே காட்சிகளாக விரியணும். நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி நிற்பீங்க, என்ன வார்த்தை சொல்லுவீங்க, எந்த குரலில் சொல்லுவீங்க, எப்படி பேசுவீங்க, எப்படி சிரிப்பீங்க அப்படிங்கிற எல்லாமே அந்த ஒட்டுமொத்த காட்சியும் உங்கள் மனதுக்குள்ளே காட்சிப்படுத்தப்படணும். அதை நீங்கள் காட்சிப்படுத்த தான் உங்களுடைய ஆழ் மனதில் அந்த நம்பிக்கை, நான் இவ்வளோ ஒரு நம்பிக்கையான பர்சன், நான் இவ்வளோ ஒரு உற்சாகமும் உத்வேகமும் கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களோட ஆழ் மனதில் போய் ஆழமாக பதியும். அப்போது அந்த விஷயம் ஒரிஜினலாக அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களோட ஆழ்மனம் அதுக்கேற்றபடி உங்களுடைய மனதையும் உடலையும் தயார்படுத்தும். இதுதாங்க அதில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒன் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பயிற்சியை நாம் பண்ண நம்மளுடைய ஆழ்மனம் நாம் ஒரு வெற்றிக்கு தகுதியான நபர் தான், நாம் எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டோமோ அந்த விஷயத்துக்கு நாம் தகுதியான நபர் தான் அப்படிங்கிறத ஆழமாக நம்ப தொடங்கும். அது நம்ப தொடங்கின உடனே அதுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற பயம், பதட்டம், கவலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி அதை இருக்கும் பொழுது உங்களால் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் முடியும் அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆழ் மனதினுடைய சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலமாக இந்த இன்டர்வியூ போகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எதை அடைய நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கு இது பயன்படும். அது என்னவா வேணால் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறதா இருக்கலாம். உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் கூட, உங்கள் உறவினர்கள் கூட உங்கள் உறவு மேம்படணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் சார்ந்ததாக இருக்கலாம். அல்லது உங்களுடைய வெற்றிகள், உங்களோட படிப்பில், பதவியில், நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களில், உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் அடைய நினைக்கிற வெற்றிகளாக இருக்கலாம். இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை இந்த பயிற்சியின் மூலமாக அடையலாம் அப்படிங்கிறார். ஸோ இதை நம்ம பண்ண நம்மளோட ஆட்டிடியூடே மாறும். அப்போது அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளக்கூடிய விதம்ங்கிறது முழுமையாக மாறிடும். இதுக்கு அவர் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து ஒரு 75 வயது பெண்மணி. இவங்க வந்து அமெரிக்காவில் வசிக்கிறவங்க. இவங்க ஒரு விதவை பெண்மணி. இவங்களோட குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே போய் செட்டில் ஆகிட்டாங்க, நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 75 வயதில் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்குது. ஸோ இந்த வெறுமை போகணுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த வயசில் ஒரு வாழ்க்கை துணை, என்னோட இனி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை துணை, நல்லவரா அன்பானவரா. இந்த அம்மா வந்து ஒரு ரொம்ப ஆழமான கிறிஸ்துவ நம்பிக்கைகள் கொண்டவங்க. ஸோ அதே மாதிரி கிறிஸ்துவ நம்பிக்கைகள் கொண்டவரா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இந்த வயசில் கிடைச்சா என்னோட வாழ்க்கை மீதி இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க இந்த புத்தகத்தை, இந்த ஆத்தரை மீட் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஓகே, நான் இதை பயிற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பொழுதுமே ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மனம் வந்து அமைதியான தருணத்தில் இருக்கும் பொழுது இந்த பயிற்சியை பண்ணுங்கள்.
குறிப்பாக நீங்கள் தூங்க போகும் பொழுது. ஸோ நீங்கள் தூங்க போகும்பொழுது உங்கள் மனம் அப்படியே அதை பற்றியே அந்த காட்சி படுத்திக்கிட்டே அப்படியே டோஸ் அவுட் ஆகி தூங்கிடணும். அந்த ஒரு பயிற்சியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதே மாதிரி இந்த அம்மா வந்து டெய்லி தூங்க போகும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வருவார், அவர் நல்லவராக இருப்பார், அன்பானவராக இருப்பார், நேர்மையானவராக இருப்பார், கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருப்பார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய மீதி உள்ள அந்த முதுமை வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களாக பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அமைதியாக கழிக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி அவர் எப்படி இருப்பார், அவங்களோட இவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் டெய்லி இவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிகளை மனதில் ஓட்டி 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 பார்க்குறது, அப்படியே தூங்கிடுறது. சரி, இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய 2 வாரம் கழித்து அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தகம் ஃபார்மசிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கார். இவங்க எப்படியெல்லாம் நினச்சாங்களோ அதே மாதிரியே இருக்கார். நல்லவராக இருக்கார், அன்பானவராக இருக்கார். அவர் ஒரு ரிட்டையர்ட் ஃபார்மசிஸ்ட்டு. அவருக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர். அவரும் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. கடவுள் பக்தி கொண்டவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபரை அவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி பழகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்டவுடனே என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ராத்திரியில் இந்த மாதிரி விஷயங்களாம் யோசிச்சுட்டு இருந்தால் அதுக்குன்னு ஒரு நபர் உடனே உருவாகி வந்துடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இந்த அம்மா அதை திரும்ப 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 யோசிச்சதுனால இப்படி ஒரு நபர் வந்தால் அந்த நபரை நான் வந்து கல்யாணம் பண்ண முடியும், நான் ஏற்றுக்க முடியும், அவரும் என்னை ஏற்றுக்குவார், எங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த தைரியம் அது அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க இதை பண்ணாமல் இருந்திருந்தாலும் அவரை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி சந்திக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மன தைரியமும் இவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்க இந்த பயிற்சியை பண்ண 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 அந்த மாதிரி ஒரு நபர் வந்த உடனே ஆமாம், நான் தேடின நபர் இவர் தான், இவரோட இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களால ஏற்றுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விதத்தில் பார்க்க போனால் கடவுள்கிட்ட நாம் பண்ணக்கூடிய பிரார்த்தனையும் இதே மாதிரியானது தான். நம்மளுடைய ஆழ் மனதினுடைய சக்தியை அது ஒவ்வொரு முறையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த விஷயத்தை ஆழமாக நம்பும் பொழுது உங்களுடைய ஆழ்மனம் அதுக்கு தயாராகிடுது. ஸோ அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்கள் ஆழ் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயம் பதட்டமெல்லாம் போயிடுது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன்ல, அதனால தான் இந்த சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு, அப்போது இதை ஏற்றுக்க நான் தகுதியானவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஆழ் மனதுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய உடலும் மனமும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்குது. ஸோ நீங்கள் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தால் இதே மாதிரியான விஷயத்த உங்களுடைய பிரார்த்தனை சமயத்தில் நீங்கள் பண்ணுறதும் நல்லது தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ்டாக, அதுதான் அதில் இருக்கக்கூடிய கீவேர்டு, நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக உடலும் மனமும் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பயிற்சியை பண்ணணும். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மனதுக்குள்ளே ஒரு காட்சியாக அது விரியணும். திரும்ப 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 அதை விரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்கள் தூங்கிடணும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போய் வேறு ஏதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை பண்ணாமல் அப்படியே நீங்கள் தூங்கிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய ஆழ் மனம் பார்த்த அந்த காட்சிங்கிறது நீங்கள் அந்த கற்பனை பண்ண அந்த காட்சி தான். ஸோ அதை வந்து அது திரும்ப 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 தூக்கத்தில் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது நம்மளுடைய விழிப்பு நிலை மனம்தான் தூங்குகிறதே ஒழிய நம்மளுடைய ஆழ் மனம் தூங்குறது இல்லை. நம்மளுடைய ஆழ் மனம் தான் நாம் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் செயல்படுறதுக்கான வேலைகளை பார்க்குது. நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட நம்மளோட ஜீரண உறுப்பு செயல்படுது, நம்மளோட ஹிருதயம் செயல்படுது, நம்மளோட ரத்த ஓட்டம் செயல்படுது, நரம்பு மண்டலம் செயல்படுது, எல்லாமே செயல்படுது இல்லையா? அப்போ நம்மளோட மூளையினுடைய பல பகுதிகளும் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த ஆழ்மனம் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலினுடைய வேலைகளையும் சீராக வைப்பதற்கான வேலைகளை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது தான் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய வலி அதெல்லாமே வந்து நல்லா ஹீல் ஆகும். உங்களுக்கு உடல் நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் நல்லா தூங்கணும்? நீங்கள் நல்லா தூங்கும் பொழுது தான் உங்களுடைய ஆழ்மனம், உங்களுடைய ஹார்மோன்ஸ், உங்களுடைய நரம்பு எல்லாமே செயல்பட முடியும்.
அது அதோட வேலையை 100% செய்ய முடியும். இப்போ நான் முழிச்சிட்டு இருக்கும்போது செய்யாதா, அது மருந்து செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யும். நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போதும் டைஜஷன் நடக்கும். அஃப்கோர்ஸ் டைஜஷனுங்கிறது ஒரு ரசாயன மாற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்படி பார்க்கலாம். ஆனால் ரசாயன மாற்றங்களோடு சேர்ந்து பலவிதமான ஹார்மோன்ஸும் பலவிதமான நம்மளுடைய நரம்புகளும் அதில் செயல்பட வேண்டியிருக்கு. ஸோ நம்ம பயங்கரமாக முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம், எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். உணர்ச்சிகள் அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருப்போம் இல்லையா? ஒரு நிமிஷம் கோவப்படுவோம், ஒரு நிமிஷம் சந்தோஷமாகவும், ஒரு நிமிஷம் யாரையாவது நினச்சி பொறாமப்படுவோம், ஒரு நிமிஷம் எதையாவது நினச்சி வேதனைப்படுவோம். ஸோ உணர்ச்சிகள் இப்படி அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியாக நம்மளோட ஹார்மோன்களும் அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறத விட நம்ம தூங்கும் பொழுது தான் நம்மளுடைய உடல் முழுமையாக அதோட வேலையை செய்ய முடியுது அப்படிங்கிறார். ஸோ அந்த ஜீரணம் நடக்கணுமோ இல்லை ஒரு புண்ணு ஆற்றக்கூடிய ஹீலிங் நடக்கணுமோ அது நம்ம தூங்கும் பொழுது தான் எஃபெக்டிவாக நடக்கும் அப்படிங்கிறார். ஸோ இதை ஒரு விதத்தில் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். அதாவது நம்மளுடைய ஆழ் மனதுக்கு நாமளே கொடுத்துக்கக்கூடிய கட்டளை. எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, என் குடும்பம் அமைதியாக இருக்குது. சப்போஸ் குடும்ப அமைதிக்காக நீங்கள் விழையிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் என் குடும்பம் அமைதியாக தான் இருக்குது, என்னோடய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே அந்த காட்சிகளை நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்கள் வீடு இருக்குது, நீங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் வாழ்க்கை துணைவர், உங்கள் குழந்தைகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் உட்காந்து மகிழ்ச்சியாக பேசிகிட்ருக்குறீங்க, மகிழ்ச்சியாக உணவு அருந்துறீங்க, மகிழ்ச்சியாக அன்போடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க. எப்பொழுதுமே அங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் போகுது அப்படிங்கிற அந்த காட்சியை நீங்கள் காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறார் ஆத்தர். அந்த காட்சிப்படுத்துறதுக்கான தைரியம் நமக்கு முதல்ல இருக்கணும். ஏன்னா அந்த காட்சியை நமக்கு மனக்கண்ணில் கொண்டு வர்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் இல்லையா? நம்மளால் என் வீட்டில் எல்லாரெல்லாம் நான் சொல்கிறது கேட்க மாட்டாங்க, எப்போவுமே சண்டை போட்டு தான் இருப்பாங்க, எப்போவுமே கிச்சு கிச்சுன்னு கத்தித்தான் இருப்பாங்க, எப்போவுமே ஒருத்தர் குறை சொல்லுவாங்க, இருக்கட்டும். ஆனால் மனக்கண்ணில் முதல்ல அந்த காட்சியை நம்மளால் உருவாக்க முடியணும் அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய ஒரு முக்கியமான ஆர்கியூமெண்ட். அதாவது இந்த உலகத்தில் உருவாயிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மண்ணில் ஒரு வடிவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனிதனுடைய மனதில் தான் ஒரு வடிவம் எடுத்திருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பெரிய பெரிய கட்டடங்கள், இந்த வீடு, பெரிய பாலங்கள், இந்த வாட்டர் பாட்டில், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பாலம்ங்கிறது அந்த பாலம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல அது உருவான இடம் எது? பேப்பரில் தான் ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அந்த என்ஜினியரோட மூளை, அவருடைய மனதில் தான், அவங்களோட மனதில் தான் அது முதலாக உருவாச்சு. ஸோ அந்த மனத்தில் அதை பார்க்கக்கூடிய அந்த சக்தி அது நமக்கு முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ரியல் லைஃப்பில் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அது இந்த உலகத்தில் மெட்டீரியலைஸ் ஆக முடியும். அதுதான் ஆத்தர் வைக்கிற முக்கியமான அழுத்தமான வாதம். ஸோ நமக்குள்ள நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது, நமக்குள்ள நிறைய ஒரு செல்ஃப் டவுட்ஸ் இருக்குது, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு பல முறை ஏற்படுது. இது ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நமக்கு நாமே நிறைய விஷயங்களை நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருந்திருக்கோம், மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க நம்மளை பற்றி இல்லையா? நம்ம பெற்றோர்களாகட்டும், நம்மளோட ஆசிரியர்களாகட்டும் நமக்கு நிறைய நெகட்டிவான தான் சொல்லியிருப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீ உருப்பிட மாட்டே, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு படிப்பே வராது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீ நாசமாக தான் போவ, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீ எதிர்காலத்தில் பெருசாக மாட்டிப்ப அப்படின்னு. சரி, அவங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சொன்னாங்க, நாம் இப்படி பாட்டிடக்கூடாது, ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க சொன்னாங்க. இருந்தால் கூட நம்மளோட ஆழ் மனதுக்கு பார்த்திங்கன்னா, சொல்கிறது நாமளே சொல்லிக்கிறோமா இல்லை மற்றவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆழ்மனம் அதை முழுமையாக நம்பி அப்படியே ஏற்றுக்கும். ஸோ அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது அந்த எண்ணங்கள்லாம் நம்மளுக்குள்ளே நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம், நம்ம நாசமாக தான் போகும், நம்மளால் நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிறதே திரும்ப திரும்ப நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சதுனால அந்த சிச்சுவேஷன்ஸில் நம்மளுடைய உடலும் மனமும் அதுக்கு தான் தயாராக இருக்கும். அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறீங்க, 30-35 வயசில் இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு புதுமையான விஷயமா இருக்காது. ஆமாம்மா, இது எனக்கு கூட அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களாவே சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கு. அந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே பாசிட்டிவான விஷயங்களை நாம் போடணும். அதை தான் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ அந்த அளவுக்கு நாம் அதுக்கான ஒரு பயிற்சியை பண்ணும்பொழுது அது ஒரு ஆன்டிடோட்டாக இருக்கும்.
ஸோ ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லப்படுற, அமெரிக்க உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற வில்லியம் ஜேம்ஸ் அவர்களும் இதே தான் சொல்கிறார். நம்மளுடைய ஆழ்மனதுக்கு அளப்பரிய சக்தி உண்டு. நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் அது விடை கொடுக்கும். நம்மளுடைய எல்லா குழப்பங்களுக்கும் அது விடை கொடுக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறார். என்னங்க இவர் ஒரு விஞ்ஞானியா இப்படிலாம் சொல்கிறாரு? நமக்கு கிடைக்கிறது எல்லாம், நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, நிறைய விஞ்ஞானிகள், உலகின் மேதைகள் என்று கொண்டாடப்பட்ட பல விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லேருந்து, ஈவன் மைக்கேல் ஜாக்சன்லேருந்து பல மேதைகள் இதை சொல்கிறாங்க. நான் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கான விடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு புரியவே இல்லை, இப்படி வரும்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன். பார்த்தா திடீர்னு எனக்கு கனவில் அதுக்கான விடை வந்தது அப்படிங்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சனும் கூட இதை பதிவு பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு புது மியூசிக் வேணும்னு நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது, புதுசாக என்ன பண்ண ஐடியாவே வராது. அப்புறம் அதை யோசிக்கிறதே நிறுத்திட்டு சும்மா எங்கேயாவது வாக்கிங் போயிட்டுருப்பேன், இல்லை வேறு எதையாவது பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஒரு மியூசிக் வந்து மூளையில் உதிக்கும். உடனே நான் அதை எடுத்து ராவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன், இல்லை அதை வந்து எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இது என்னங்க ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். நம்ம ஆத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்னென்னா, பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா? கெமிஸ்ட்ரி படித்த எல்லாருக்கும் தெரியும். பென்சீனோட ஸ்ட்ரக்சரை டிரைவ் பண்ண வேதியியல் வல்லுநர் ஃப்ரெட்ரிக், அதுக்கப்புறம் அவரோட லாஸ்ட் நேம் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அவர் வந்து இதே தான் சொல்கிறார். அந்த பென்சீனில் பார்த்தீங்கன்னா 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்குது. இதை ஃபிட் பண்ணுறது, எப்படி நம்ம இதுக்கான ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு விடையே கிடைக்கல. ஏன்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு கெமிக்கலோட ஸ்ட்ரக்சரோடையும் இதோட ஸ்ட்ரக்சரை ஒத்து போக முடியல. அப்படி போட்டு பார்த்தா சரியாக வரமாட்டேங்குது, பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டாராம். ஸோ தூங்கின அப்புறம் அவருக்கு கனவில் அந்த பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா அவருடைய எக்ஸாம்பிள். 3வது எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபஸர் அகஸ்டஸ். இவர் வந்து ஃபாசில் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறவர். இவரும் அப்படி தான். இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபாசில் ஸ்ட்ரக்சரை வந்து, ஃபாசில் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து அவருக்கு எப்படி அதுக்கு உருவம் கொடுத்து அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவரால் அந்த யோசிக்க முடியல. யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு தெளிவான பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவர் அதை வச்சுட்டு தூங்கிட்ட உடனே நைட்டில் வந்து அவருக்கு கனவில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தான். திருப்பியும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அது மறந்து போச்சு. திருப்பியும் அடுத்த நாள் நைட்டு தூங்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அப்புறம் காலையில் எழுந்து பார்த்தா மறந்து போயிடுது. 3வது நாள் அவர் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு நோட் புக், பேனா, டார்ச் லைட்லாம் வச்சுட்டு தூங்கியிருக்காரு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்த உடனே எழுந்து அதை வரைஞ்சி வச்சுட்டாராம். இது என்னங்க, தூங்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்குலாம் வந்து விஷயம் வருமா? ஏதாவது பிரபஞ்ச சக்தி வந்து இவங்களுக்கு இதை கொடுக்குதா? அப்படி ஒரு அதிசயமா? அப்போ நான் கூட தான் தூங்குறேன், எனக்கு விடை வர மாட்டேங்குதே அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். இதுக்கு நம்ம வில்லியம் ஜேம்ஸ் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக படிச்சுட்ருக்கிறீங்க. இவங்க இது எல்லாருமே வந்து அந்த விஷயத்துக்காக பலமாக உழைச்சவங்க. எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் ஏதோ பண்ணிட்டு நம்ம டிவி பார்த்துட்டு தூங்கும்போது நமக்கு இதுக்கான விடைகள் வந்துடும் அப்படின்ட்டு இவங்க ஒரு வாதத்தை வைக்கல. ஸோ அதை பற்றி ஆழமாக படிச்சிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, பல மணி நேர பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதையெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட், விழிப்பு நிலை மனதிலேருந்து பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் விழிப்பு நிலை மனதில் ஒரு விஷயங்களை யோசிக்கும் பொழுது பல விதமான ஒரு உணர்ச்சி மேலே கீழே நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு உணர்வுனால நம்ம ஆள்பட்டு இருப்போம். கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், பதட்டம் இருக்கும், கவலை இருக்கும், பயம் இருக்கும், ஏதோ ஒரு உணர்வு நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நம்மளோட மூளை நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அனுபவித்த விஷயங்களை, கற்றுக்கிட்ட விஷயங்களை, புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் திருப்பியும் ஒரு தடவை பல முறையாக ப்ராசஸ் பண்ணுது. எது தேவை, எதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், எதை ஞாபகத்துக்குள்ள வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறதையெல்லாம் அந்த நேரத்தில் தான் அது வந்து கழிச்சு கட்டுது. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை, நமக்குக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு பல வகையான பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன்ஸில் அதை போட்டு பார்க்குது.
இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அது உணர்ச்சி வசப்படாத நிலையில் அதால் ஒர்க் பண்ண முடியுது. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது பலவித உணர்ச்சிகளுக்கும் ஆளாகிறோம். ஆனால் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆழ்மனம் அதே விஷயத்தை உணர்ச்சி வசப்படாத நிலையில் யோசிக்கிறதுனால தான் இந்த விஞ்ஞானிகளுக்கு தூங்குற பொழுது அல்லது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது, இந்த மேதைகளுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது, ரிலாக்ஸ்டாக ட்ரெயினில் எங்கேயோ போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு அந்த பதில் வந்து ஃப்ளாஷ் ஆகுது அப்படிங்கிறது தான் வில்லியம் ஜேம்ஸ் கொடுக்கக்கூடிய விளக்கம். ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம மனம் சீராக இருக்கும், நம்ம உடல் சீராக இருக்கும், நம்ம இதய துடிப்பு சீராக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நுரையீரல் சீராக இருக்கும், ஜீரண மண்டலம் வந்து சீராக இயங்கும். இது எல்லாமே சீராக இருக்கும் பொழுது நம்மளுடைய உணர்வு நிலைகளும் சீராக இருக்கும். ஸோ அந்த சீரான உணர்வு நிலையில் நம்மளோட மூளை அதை பலவிதமான பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்து நமக்கு ஒரு விடை கொடுக்குது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய தர்க்கம். ஸோ இது நான் ஒன்றும் பெரிய மேதாவி இல்லை, நான் விஞ்ஞானி இல்லை, நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறதும் இல்லை, கரெக்ட். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு விடை தெரியாத கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளுடைய ஆழ் மனதுக்கிட்ட நாம் பேசணுன்னா எப்படி பேசணுன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இதுதான். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் விஷயம், நீங்கள் எந்த விஷயத்துக்கு விடை காணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது எந்த விஷயத்தை உங்களுடைய மனதிற்கு ஒரு ஆட்டோ சஜஷனாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் வருது, நான் ஒரு அமைதியான மனநிலை வேணும், ஆனால் என்ன பண்ணுறது, ஒருத்தர் பேசணுன்னே டக்குன்னு எனக்கு கோபம் வந்துடுது, அந்த பேட்டர்ன் அப்படியே பதிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் மாறணும், இப்படி ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஸோ எது இருக்கோ அதை வந்து நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலையில் அந்த விஷயத்தை காட்சிப்படுத்தி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், நான் பதட்டம் இல்லாத ஆள், நான் கோபம் இல்லாத ஆள், நான் நிதானமாக செயல்படுவேன் அப்படிங்கிறத திரும்ப 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 உங்களுக்கு சொல்லிக்கோங்க. அதையே காட்சியாகவும் உங்களுடைய மனக்கண்ணில் விரிவடைய செய்து பாருங்கள். பார்க்க 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 அது உங்களுடைய ஆழ் மனதில் பதியும். எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு விடை கிடைக்கலையோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை யோசிக்கிறத நிறுத்திட்டு காமாக தூங்கிடுங்க. உங்கள் மூளை அதுக்கான ஒர்க்கை நீங்கள் தூங்கும் பொழுது பண்ணி உங்களுக்கான விடையை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விளக்கம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொன்னார், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது டக்கு 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 டக்குன்னு நம்மளோட கோலை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி வந்து நான் வந்து குடும்ப அமைதிக்காக பயிற்சி பண்ணுறேன், நாளைக்கு வந்து நிறைய பணம் வரணும்னு பயிற்சி பண்ணுறேன், நாளான்னைக்கு வந்து நான் இன்டர்வியூ போகணுன்னு பயிற்சி, அப்படி இல்லை. அது உங்கள் ஆழ் மனதில் போய் பதிகிற வரைக்கும் அதே சிந்தனையாக தான் நீங்கள் இருக்கணும். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி அதே காட்சிகளை நீங்கள் காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிரைவரை எடுத்துகிட்டு ஒரு வண்டி எடுத்து போகிறீங்க, ஒரு கேப் எடுத்து போகிறீங்க, அவர்கிட்ட வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே இங்கேருந்து 10வது தெரு போப்பா அப்படிங்கிறீங்க, அப்புறம் இல்லை 8வது தெரு போ அப்படிங்கிறீங்க, அவர் 10வது தெருவுக்கு போயிட்டு இருக்கும்போது இல்லை அங்கே போகாத இந்த ஊருக்கு போ அப்படின்றீங்க, அவர் அங்கே போகலான்னு போகும்போது இங்கே போகுங்கிறீங்க, இங்கே போகும்போது அங்கே போங்கிறீங்க, அவரால் எங்கேயுமே போக முடியாது, அவர் எங்கேயுமே போய் சேர மாட்டார் இல்லையா? அதே தான் நம்மளுடைய மனதுக்கும் நடக்கும் அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணி அதையே காட்சிப்படுத்தி அது உங்களுடைய வாழ்க்கையில் சீரமைகிற வரைக்கும் அதுதான் உங்களுடைய இலக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரே இலக்கை காட்சிப்படுத்துறது ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம், பொறாமை அறவே இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு ஆரோக்கியமான நபராக, ஒரு அழகான நபராக அல்லது ஒரு பணம் வச்சுருக்கக்கூடிய நபராக ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன். நான் அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம், என்னோடய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம், என்னுடைய கணவருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கும் பொழுது அந்த விஷயங்களை ஏற்கனவே அடைஞ்ச ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து எந்த காலத்துலேயும் பொறாமப்படாதீங்க. நீங்கள் பொறாமப்பட்டு ஒரு விஷயத்தை நெகட்டிவாக சொல்கிறீங்களா, ஆமாம் இவன் எப்படி பணம் சம்பாரிச்சிருப்பான்னு எனக்கு தெரியாதா, கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து தப்பாக தான் சம்பாரிச்சிருப்பாங்க, ஆமாம் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்போ வெளியில் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க வீட்டில் எல்லாம் சண்டை இல்லாமையாக இருக்கும், எல்லாம் வீட்டுக்கு வாசப்படி இவங்க வீட்லேயும் பிரச்சனை தான் இருக்கும், இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொருத்தரை பற்றி அதையும் உங்களோட ஆழ்மனம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ உங்கள் ஆழ்மனம் என்னன்னு புரிஞ்சுக்குதுன்னா, ஒரு கணவன் மனைவி அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம்னு புரிஞ்சுக்குது, பணம் சேருவதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம்னு புரிஞ்சுக்குது, ஒரு ஆரோக்கியமான உடல், ஒரு அழகான முகம், இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம்னு புரிஞ்சுக்குது. அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகுது.
ஸோ இன்னொருத்தரை பார்த்து எந்த விஷயத்துக்காக நம்ம பொறாமைப்படுறோமோ அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறாரு ஆத்தர். 3வது மன்னிப்பு. நமக்கு பல பேர் மேலே கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மன்னிக்கிறது எப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மன்னித்த பிறகு தான் உங்கள் மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சு கோபமாக வச்சிட்ருப்பீங்க. நான் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இல்லை அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சலாக வருது, இங்கே என்னமோ வச்சிட்ருப்பீங்க, என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அது உங்களோட மன அமைதியை ஒவ்வொரு முறையும் சீர்குலைச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே மனம் அமைதியாக இல்லையோ அங்கே ஆழ்மனம் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு சொல்கிற விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும். உங்கள் கான்ஷியஸ் மைண்டு வேறு ஒன்று சொல்லுது, ஆனால் உங்கள் மனம் பதட்டத்திலேயே இருக்குது, உங்கள் ஆழ்மனம். ஏன்னா அது எங்கேயோ இருக்கக்கூடிய கோபத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆழ்மனதின் சக்தி அப்படிங்கிற பயிற்சி ஒர்க் ஆகணும்னா உங்களுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கோபங்கள், தாபங்கள், ஒரு தேவையில்லாத எரிச்சல்கள், அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டு ஒழிக்கணும். விட்டு ஒழிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துடைய மைய கருத்து. இந்த புத்தகத்தில் சில மத சம்பந்தமான எக்ஸாம்பிள்ஸ்லேயும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு ஓகேனா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு தடவை படித்து பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்களாகவே அதை ஆழமாக மனப்பூர்வமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.